பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலைவேளையிலே தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே குடும்பமாக சபையாக சேர்ந்து கர்த்தரை உயர்த்துகிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலைவேளையிலே உங்களுக்காக பேசுகிற ஆசீர்வாத மன்னாவிலே உங்களை சந்திப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலைவேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பாட வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். நம் இருதயம், நம் ஆத்துமா கர்த்தரை போற்றி பாடி மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலைவேளையில கூட சோர்ந்து போன பலவீனமாக இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதிருங்கள். எந்த பிரச்சனையும் பார்க்காதிருங்கள். உங்களுக்காக கர்த்தர் வார்த்தையை கொடுத்து உங்களை மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, ஆராதிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கிற ஆத்துமாவா இருக்க வேண்டும். சோர்ந்து போன ஆத்துமாவோ, விடாய்த்து போன ஆத்துமாவோ, பலவீனமான ஆத்துமாவோ, தொய்ந்து போன ஆத்துமாவோ, கண்ணீரின் துக்கம், துக்கமான ஆத்துமாவோ இருக்காதபடி கர்த்தரை துதிக்கிற ஆத்துமாவா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், சங்கீதம் 103 சங்கீதத்திலே 2 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி மறவாமல் துதிக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். இதற்காகவே கர்த்தர் நமக்கு எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார், நோய்களை குணமாக்கி இருக்கிறார், பிராணனை அழிவுக்கு தப்புவித்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது. தேவனுடைய பெரிய மேன்மை நம்முடைய ஆராதனைகளை விளங்கும், மகிமை விளங்கும். காரணம், நாம் பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே நம் ஆத்துமா துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், துக்கங்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் எதையும் யாரையும் பார்க்காமல் ஆத்துமாவிலே இன்னும் துதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் எந்த விதத்திலும் கேள்வி கேட்காமல், ஏன் இப்படி ஆனது என்றெல்லாம் நாம் யோசிக்காமல், நாம் எல்லா சமயத்திலும் கர்த்தரை துதிக்க கர்த்தர் பலன் தருகிறார். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து எல்லா விதத்திலும் கர்த்தரை துதிக்கிற ஆத்துமாக்களாய் அர்ப்பணியுங்கள். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே குடும்பமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், சபையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தாமே உம்மை எல்லா விதத்திலும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி. ஆத்துமாவிலே மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, ஸ்தோத்திரி முடியாதபடிக்கு பலவீனத்திலே கட்டப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல், நீர் தாமே எந்தெந்த விதத்தில் எங்களை பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர் என்றதை மறவாமல் நினைத்து துதிக்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பமாய் துதிக்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிப்பிலே நடத்தும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா விதத்திலும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து, கலங்கின நேரத்தில், உடைந்த நேரத்தில், சோர்ந்த நேரத்தில் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி ஆத்துமாவை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன், தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் உம்மை துதிக்க உதவி செய்யும். வாலிப பிள்ளைகளை அப்படியாய் உம்மை முழு மனதோடு துதிக்க செய்யும், ஆராதிக்க செய்யும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் துதிக்க செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுத்ததற்காய் நன்றி, விடுவித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.